நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுது. இவன் நல்லவன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினோட அப்பா பைசா தருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா அங்க யாரும் வரல. ச்சே, எங்க அப்பா எவ்வளவு கேவலமானவர் பாரு. ஒரு பெத்து பொண்ணுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு கூட கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அவருக்கு எப்பவுமே பணம் தான் முக்கியம்ன்ற மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. சரி நீ போ, இப்ப நம்ம கிட்ட டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. நீ போய் உங்க அப்பாக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேளு, உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. உன்னை கொல்றது எனக்கு நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீயாவது சேஃபா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கையில கன் கொடுத்துட்டு கூடவே ஒரு கிசையும் சேர்த்து கொடுத்துட்டு நீ போயிட்டு கால் பண்ணு, உனக்கு ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓரமா உட்காந்துக்கிறாரு. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த டைம் கீப்பர் வந்துடுறான். ஹீரோவை சுட பாக்குறான். அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவ கையில தான் கன் இருக்கு இல்லையா, சோ எதுவுமே யோசிக்காம டக்குன்னு அந்த போலீஸ்காரனை சுட்டுடுறா. பட் புல்லட் வந்து ஷோல்டர்ல தான் பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ ஓடி போய் பாக்குறான். போலீஸ் கையில டைம் கம்மியா இருக்கு.